வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரெக்கார்ட் ரைடர் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரெக்கார்ட் ரைடர் பேசுகிறேன். பெங்களூர் டு ஏலகிரி. எஸ், நீங்கள் கேப்ஷனில் பார்த்தது உண்மை தான். நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ஃபீல்ட் ரோட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு இன்னும் இங்கேருந்து கரெக்டாக 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் பெங்களூர் டிராஃபிக். எஸ், இது என்னப்பா ரோடு போயினே இருக்குது. எப்போ தான் கிருஷ்ணகிரி ரோடு ஜாயின் ஆகும்னே தெரில. சரியான டிராஃபிக்காக இருக்குது. எல்லாமே லென்த்தாக இருக்குப்பா. இப்போதான் ரோடு நல்லா இருக்குது. வேறு இவ்வளோ நேரமாக ரோடு வேறு நல்லா இல்லை. சீரியஸாக எலக்ட்ரானிசிட்டி ஜாயின் பண்ணாமல் தான் இது போய். ஏன் இப்படி எலக்ட்ரானிசிட்டி ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம இப்போ போவோம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியே போய் ஜாயின்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பைபாஸில். நான் 1 கிலோமீட்டரில் லெஃப்ட்டு எடுக்கணும். நேரத்தை அந்த ஷிஃப்ட்டு டிசைர் காலி ஆகிட்டு இருக்கோம். ஆரிக்காரன் செம்மையாக லெஃப்ட் எடுத்துட்டாம்பா. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஷட் அடிபெல்லி. அப்போது நம்ம ஒசூர் வரல. இப்போ நமக்கு இன்னொரு டோல்கேட் ஒன்று இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டோல்கேட்டை நம்ம தான் கிராஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். போகும்போது தெரிஞ்சிடும். கிருஷ்ணகிரியில் போய் சாப்பிட்றணும். பசிக்குது. இட்ஸ் வெரி ஹங்க்ரி, யூனோ. பசியில் ஓட்டும் போது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எஸ், இன்னும் ஒசூர் வரல. இங்கே பார்த்தீங்களா போலீஸு? சொன்னல, லெஃப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டு ஏதாவது ஒன்று இது பண்ணோன்னா போலீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. பெங்களூர்னாலே போலீஸ் தாங்க. ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்தாச்சு. மேடம் அவங்க கல்யாணத்துக்கு சீமந்தமாக கொடுத்த ரோடுன்னு நினைக்கிறேன். அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறேன். டீ சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக கிருஷ்ணகிரி ஒரு ஷாட் அடிச்சிடுவோம். அடிச்சிட்டோன்னா போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கும் ஆக்சுவலாக. இப்போலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வந்து 145 மினிட்ஸ் மேலே ஓட்டியிருக்கோம். போலீஸ் ஷாட். இங்கே தான் டீ சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டோல்கேட்டு. எஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஃபார் லஞ்ச் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட். வேறு வழியிலேயே 2 சேர்த்து தான் சாப்பிட்டாகணும். வந்து இது ஒசூர் கிட்ட இருக்கோம். கிருஷ்ணகிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல அந்த பிளேஸ், அது பாருங்கள். பெட்ரோல் பங்க், ஃபுட்டு. நைட்டு வந்தோன்னா வியூ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ட்ரக்லே பை லெஃப்ட் சைடில் பாருங்க. ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். இங்கே வரைக்கும் ஷாப்ஸ் தான். நைட்லாம் வந்தோன்னா லைட்டிங்கும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வண்டிலாம் நிறையா இருக்கும். இதான் சொன்னல ஸ்லோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வரும். இதில் வாவ். பட் வாங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நசுங்கிடும். ஸோ இன்னும் சீத்தாப்பழம் ஃபுல்லாக பாருங்கள். சீத்தாப்பழம். ஒரு 20 பேர்கிட்ட இருப்பாங்க போலையா. பாருங்களேன், ஏதோ ஹில்ஸ்க்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். வியூ எப்படி இருக்கு? வேறு லெவலில். பாருங்க, சொன்னல இந்த இடத்துல எல்லா ட்ரக்கும் முக்கினே வராப்புல. இட்ஸ் அண்ட் செகண்ட் டோல்கேட். ஓ, கிருஷ்ணகிரி வந்தாச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஸ்ட்ரீட்டாக போய் நான் ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டலில் போய் நிறுத்திட்டு ஒரு ஃபுல் கட்டிட்டு தூங்கக்கூடாது, வண்டி ஓட்டணும். ஆக்சுவலி கிருஷ்ணகிரியிலேருந்து லெஃப்ட் எடுத்து சென்னை பைபாஸில் வந்தோன்னா 12 to 15 கிலோமீட்டர்ஸ் பர் குட் லெஃப்ட் கட் பண்ணணும். இப்போ
வந்து திருவண்ணாமலை போகணுன்னா மூத்தாங்கரை போய் போகணும், ஏன்னா அந்த ரூட் வந்து சரியில்லை. ஸோ அதனால் நான் ரெகுலராக வந்து இந்த பர்கூர் ரூட்டு தான் யூஸ் பண்ணுவேன், பர்கூர் திருப்பத்தூர். ஸோ எப்படி போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏலகிரி போகிறோம். எஸ், இன்னும் 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏலகிரிக்கு. நமக்கு போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 1 மணி கிட்டத்தட்ட ஆக போகுது. ஆமாம், எஸ் 1 o'clock ஆயிடுச்சு. பரவாயில்ல, எங்கேயும் நிறுத்தாமல் வந்ததுனால வந்துட்டோம். அட்லாஸ்ட் ஃபைனலி வி காட் எ ஹோட்டல். எப்பாடா, அடுத்த ஊருன்னு சொல்லிட்டு கட்சியில் ஏலகிரிக்கிட்டே வந்துட்டோம் பையா. இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். ஆக்சுவலி வந்து 24 தான் இருக்குது, சீக்கிரமாக போயிடலாம். ஆக்சுவலாக சாப்பிட்டாச்சு. உண்மையை சொல்லணுன்னா வேறு லெவல். அப்பா ஃபுல்லாக வேறு சாப்பிட்டேன். 120 rupees சார்ஜ் பண்ணாங்க. இது கிருஷ்ணகிரி டு சென்னை போகிற பைபாஸில். சாய் பவன் சூப்பராக இருந்துச்சு. ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்க போகிறோம். செக் போஸ்ட் இருக்குது, ஏதாவது கேட்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆமாம், கேட்கல. I'm in California where it never rains. You and I were fighting and I needed space. Every day is sunny, oh that's what they say. Since I landed here it's raining every day. You and I are stormy too. Wonder if I'm good for you. Are we ignoring the truth? You like to pull me apart. Do you love me? Do you not? Either way you had me from the start. Maybe the rain will pass soon and leave us with a super blue. Baby I know it's been a rough June. I hope we make it to our super blue. Highway department not listed fire service. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஏலகிரி ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக லேக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் முக்கால்வாசி இடம் க்ளோஸில் தான் இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Wonder where we're going and where we are. Tell me why a flower will he break my heart? Did we stop growing cause it got too hard? You and I are stormy too. Wonder if I'm good for you. Are we ignoring the truth? You like to pull me apart. Forget me, forget me not. Either way you had me from